Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலா மசாலாலாம் வதக்கி அரைச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஈஸியாவும் நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். இந்த குழம்போட நீங்க வந்து ஒரு பொரியல் அப்படி இல்லனா கூட்டு அவியலோட வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்கணும். கத்திரிக்காயும் வதக்கணும். அதுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிற கத்திரிக்காய்னு பார்த்திங்கன்னா வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் ஒரு 300 கிராம் அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கி எடுத்துருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு பிஞ்சு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக போடுறப்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா 4/4 வகுந்துட்டு பூச்சி இல்லாத காயாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல இதில் வதக்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 9லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறப்ப குழம்பு நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல்லு பூண்டு இந்த குழம்புக்கு எடுத்துருக்கிறேன். அதில் பாதி அளவு மட்டும் பூண்டு பல்லை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் நல்லா வந்து வேகணும், இல்லாட்டி பச்சை வாடை அடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நிறம் மாதிரி உள்ள வரைக்கும் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்போ இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு சில சாமான்கள் போட்டு அரைக்கணும். அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை வதக்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம டைரெக்டாக குழம்புல கத்திரிக்காயை போடுறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா குழம்புல போட்டோம் அப்படின்னா ருசி உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கத்திரிக்காய் 3/4 வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டேன். அதோட தோல்லாம் நல்லா வந்து நிறம் மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள். 3/4 வேகிற மாதிரி வதக்கினா போதும். இந்த சமயத்தில் எண்ணெயை வடிச்சிட்டு வெறும் கத்திரிக்காயை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இது ஏன் 3/4 வதக்கணும் அப்படின்னா குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். முழுக்க வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்புல போட்டோன்னா உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு குழம்ப தாளித்து ஒன்று சேர்த்து வச்சிடலாம். இப்போ இருக்கிற எண்ணெயிலேயே தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை நறுக்கினது ஒரு 1/2 கப்பும் மிச்சம் இருக்கிற 5 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் பூண்டு லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வெந்து வதங்கிருச்சு இல்லையா? இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மேலும் இந்த குழம்பு நல்லா தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. அதை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனையும் போயிடும், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் நல்லா மிதமான தீயில வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2, நறுக்கினது 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதை அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வதக்கின வெங்காயம் அதே மாதிரி பூண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம அடுத்தது சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். முதல்ல சேர்க்க போகிற பொடின்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ எந்த அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்குறோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு மல்லித்தூள், அதாவது ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க.
இது வந்து தனியாக அரைச்ச மல்லிப்பொடி தான். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வரதுக்குள்ளே தக்காளியும் வெந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் அரைச்ச இந்த விழுதை வந்து இந்த தக்காளியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணி முதல்ல ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக மசாலாவை போட்டு ஒரு 2 பெரட்டி வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்போ இல்லை 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அதை அலம்பிட்டு இதிலையே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரியற அளவுக்கு மிதமான தீயில வதக்கிக்கலாம். இதிலே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பை வந்து ஒரு 5 நிமிஷமாக சிம்மில் வச்சு வேக வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா இந்தளவுக்கு திக்காக வதங்கி வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை கரைச்ச தண்ணியோட அளவு ஒரு 1.5லேருந்து 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், முதல் பால் 2வது பால் சேர்த்து எடுத்தது தான். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை எடுத்து நல்லா வந்து முதல் பால் 2வது பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு உங்களுக்கு வரும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்ப வந்து கொதிக்க விட போகிறோம். கொதிக்க வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்ப வந்து ஒரு 5-6 நிமிஷமாகவே மிதமான தீயில கொதிக்க வச்சுருந்தேன். அந்த குழம்புல இருக்கிற அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போய் போட்டிருக்க எண்ணெயும் ஓரளவு கசிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம 3/4 வாசி தான் வேக வச்சுருந்தோம், முழுசாக வேக வைக்கல. அதனால தான் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் அதை. இப்போ கத்திரிக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா கத்திரிக்காய் எல்லாம் குழம்புல முழுகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கொதிக்கிறப்பே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்க்குறப்ப அந்த சுவையை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது போடுறதுனால உங்களுக்கு இனிக்காது. இப்போ இது எல்லாம் கலந்து மூடி வச்சு அடுத்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 8-9 நிமிஷமாகவே நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு கலர் பார்க்கவே செம்ம டெம்டிக்காக இருக்கும். அந்த கத்திரிக்காயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குழையாமல் பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளாக மட்டும் போட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.